Hi guys, ஸோ இது நம்ம தமிழ் ஸ்டாக் சேனல். நான் சுந்தர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தமிழ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, மார்க்கெட் வந்து கிராஷ் ஆக போகுது, கரெக்ஷன் கொடுக்க போகுதுன்னு. அது நிஜமாகவே இருக்கா? அதுக்கான சான்சஸ் ஏதாவது இருக்கா? அப்படி கிராஷ் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான அறிகுறி என்ன? ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து நிஃப்டி எடுத்துக்கலாம். நிஃப்டியோட சார்ட்டை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மந்த்லி சார்ட் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த இதை வந்து செக் பண்ண போகிறோமே தவிர இமேஜினரி பேட்டர்ன் வச்சு நம்ம எதுவுமே செக் பண்ண போகிறதில்ல. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போது மந்த்லி சார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2020 மார்க்கெட் கண்டினியூஸாக வந்து ஒரு ப்ராப்பரான அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷனில் வந்து அப் சைட் போய்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? சம்டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டுக்கான கரெக்ஷன்லாம் சம் அப் ட்ரெண்ட் இருக்கும். பட் இது அப் ட்ரெண்டுக்கு தேவையான ஒரு அப் ஃபார்மேஷன். இதான் நம்ம என்ன சொல்கிறோம் கேட்டிங்கன்னா இம்பல்ஸ், ட்ரெண்ட் டைரக்ஷன் மூமெண்டம் கால்டு இம்பல்ஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்படி பார்க்கும்போது ஆஸ் பர் மந்த்லி சார்ட்டில் மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கான டிமாண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய நம்மளோட டைப் 4 பேஸ் ஆர்ஜிஆர் ஜிஆர்ஜி ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய இந்த பிளேஸ் ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்டு. அப்போ மார்க்கெட் 18-20 வரப்போதா அப்படிலாம் கேட்காதீங்க. ஜஸ்ட் டிமாண்டை நம்ம மேக் பண்ணி வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வீக்லி சார்ட்டு. மந்த்லி தான் ட்ரெண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. தென் வீக்லி செக் பண்ண வந்து வீக்லியுமே மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் தான். ஸோ நம்ம எப்படி மந்த்லியில் போட்டுமோ அதே தான் வீக்லிலையும் மினிமைஸ் பண்ணிக்கிட்டோம். அங்கே அதே ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன் இருக்குது. அப்போது அஸ் பர் வீக்லி சார்ட்டில் மார்க்கெட்டுக்கு இந்த பிளேசஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் லிக்விடிட்டி சொல்லுவோம் நம்ம. அப்போ இந்த லிக்விடிட்டி இருக்கிறதுனால மார்க்கெட் இதுக்கு கீழே வரும்போது இங்கே போகிறதுக்கான சாத்தியக்கூறு கொடுக்கும். இது வந்து வீக்லியோட சார்ட் படி. ஏன்னா ட்ரெண்டு புல்லிஸாக இருக்குது. இந்த பேஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அனதர் அப்ரலி தான். இந்த ஹைவிக் அப்படிங்கிறது ஹைவிக் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பட் வீக்லி சார்ட்லேருந்து ஸ்பெசிஃபிக்காக அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ்லாக நம்ம சொல்ல முடியாது. அதனால் இது ஃபுல் ஆஃப் லிக்விடினால இந்த பிளேசஸ்ங்கிறது தாராளம் மார்க்கெட்டுக்கு. ஓகே. தென் டே சார்ட்டு. ஸோ அஸ் பர் டே சார்ட் வச்சு பார்க்கும்போது இந்த பிளேஸ் நம்ம மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துருப்போங்க மார்க்கெட்டில். இதெல்லாம் ஏன் பார்த்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டே சார்ட்டோட டிசிஷன் ஏரியா 1 ஹவரோட டிமாண்டுன்னு சொல்லிட்டு இது கீழே மாறி விட மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம். June 4th எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் வந்து நம்மளோட மந்த்லி ஜோனை டேப் பண்ணிட்டு மார்க்கெட் சூட்ட போகலாம். அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ரெகுலராக நம்மளோட யூடியூப் சேனலில் வாட்ச் பண்ணிகிட்டு உங்களுக்கு. ஓகே. இப்போது டே சார்ட்டில் மார்க்கெட்டில் இந்த பர்டிகுலர் பிளேசஸ் ஃபுல்லாகவே என்னன்னு கேட்டிங்கன்னா லிக்விடிட்டி தாங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி. அப்போது இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் டிமாண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேஸில் ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஏரியா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பெரிய லெவல் ஆஃப் டிமாண்டு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? டே சார்ட்டில் பெரிய லெவல் ஆஃப் ஒரு பேட்டர்ன் போட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கான். அப்போ நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய ஹைவிக் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விக்கு தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்டர் பேக். அதோட 50% ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்ட்ராடே ட்ரேடர். இட் மீன்ஸ் இன்ட்ராடே இந்த பிளேஸில் வரும்போது ஏதாவது லோயர் டைமில் கன்ஃபியூஸ் பண்ணால் பெரிய லெவல் மொமெண்டம் கொடுக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த பிளேஸில் ஃபுல்லாக லிக்விடிட்டினால மார்க்கெட் கீழே வர்றதுந்தான் இந்த 23,400 கிட்டத்தட்ட ப்ரீவியஸோட க்ளோஸில் இருந்து ஒரு 5% 1000 பாயிண்ட் தான். 1000 பாயிண்ட்டுங்கிறது இப்போ உள்ள மார்க்கெட்டில் பெரிய லெவலாம் கிடையாது. வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்துச்சுன்னா இது வந்து ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இங்கே வரணும். ஓகே. எப்படி வரும்? அதுக்கு என்ன பேட்டர்ன் இருக்குது? அது எல்லாருக்குமே ஒரு டவுட்ஃபுல்லான கொஷினாக இருக்கும். ரொம்ப சிம்பிளுங்க. இப்போது மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்குது. என்ன ட்ரெண்டில் இருந்தாலும் அது முன்னக்கூடியே வந்து அதுக்கான பேட்டர்னை க்ரியேட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, நியூஸ் பேஸ்டு பண்ணி மார்க்கெட்டு கீழே விழுந்துருச்சு மேலே வந்துச்சு, அதெல்லாம் கிடையாது. அதுக்கான பேட்டர்ன் முன்னக்கூடியே இருக்கும். ஸோ இங்கேருந்து எதனால் நம்ம மார்க்கெட் மேலே போங்க சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேட்டர்ன் இங்கேயுமே அதே பேட்டர்ன் தான். அப்போ இந்த பிளேசஸ் எல்லாமே நம்மளுக்கு மார்க்கெட் க்ரியேட் பண்ண பேட்டர்ன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பியர்சிங் லைன் ஆர் ரைசிங் சன் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லுவோம். இது எப்போல்லாம் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகுது அப்போல்லாம் மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு பெரிய மூமெண்டம் அப் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆல்ரெடி நம்ம இதுக்கான தனி வீடியோ கொடுத்துருந்தோம், பார்க்குறவங்க அதை போய் பார்த்துக்கலாம். மே மந்தில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போது இந்த பிளேஸில் இந்த பேட்டர்ன் என்னங்க, இதை பார்த்த உடனே யாருக்கெல்லாம் பேரிஸ் எங்கோல்ஃபிங் அப்படின்னு ஃபைண்ட் ஆகுறீங்களோ அதெல்லாமே 100% தப்பு தான். ஓகேங்களா? ஏன்னா இது எங்கோல்ஃபிங் பேட்டர்ன் கிடையாது. எங்கோல்ஃபி அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு உள்ள கேண்டிலோட ஹையும் லோவும் ரைட் சைடு கேண்டிலோட இன்னர் சைடில் இருக்கும். பட் என்ன பண்ணிட்டான் அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இதோட லோ கீழே மார்க்கெட்டால் போக முடியல. அப்போ இது கண்டிப்பாக எங்கோல்ஃபிங் கிடையாது. அப்போ என்ன பேட்டர்ன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த பேட்டர்னுக்கு நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
டார்க் க்ளவுட் பேட்டர்ன் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த டார்க் க்ளவுட் பேட்டர்ன் எப்போல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷனில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஷோ ஆச்சுன்னா கண்டிப்பாக இங்கேருந்து மார்க்கெட் ஒரு பெரிய டவுன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் என்ன ஆகணும், எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அதான் மெயின். அது கீழே ஒரு பாடி க்ளோஸ் ஆகும்போது நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனுங்கிறது கொடுக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த பேட்டர்ன் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா பியர்சிங் லைன், ரைசிங் சேன். இது வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் மார்க்கெட் டவுன் சைடு வரதுக்கான பேட்டர்ன். அப்போ இதுக்கான கன்ஃபர்மேஷன் ஒரு பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா அப்போ இந்த பொசிஷன்லி இயர்லி பொசிஷன் இல்லை ஒரு 3 மந்த்துக்கு பொசிஷனாக ஹோல்ட் பண்ணுறாங்களாம் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு மேலே ஒரு ஸ்டாப் லாஸ் வித் ஹெல்ப் ஆஃப் ஹெட்ஜிங் கண்டிப்பாக இப்படி போங்க நான் சொல்ல மாட்டேன். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ், உங்களோட ரிஸ்க், உங்களோட ட்ரேடிங் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா, நீங்கள் தான் பார்த்துக்கணும். பட் அதோட ப்ராபபிலிட்டி கீழே வரதுக்கான சான்சஸ் டே சார்ட் படி இருக்குது ஓகேங்களா. அப்படி வந்தால் மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷன் வரலாம் ஓகேங்களா. இது வந்து டே சார்ட்டில். இப்போது 1 hour, ஏன்னா இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டே சார்ட்டு, வீக்லி, மந்த்லி, ஓவராலாக மார்க்கெட்டோடது என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டோம். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஜர் டைம் ஃப்ரேம்ஸு. பட் இன்ட்ராடே அப்படிங்கிறது 5 minutes 1 hour தான். எனக்குமே ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் மார்க்கெட்டோட ட்ரெண்டு ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணி விட்டுரும் ஓகேங்களா. அப்போ அதில் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா as per மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் 1 hourல இது லாஸ்ட்டாக கிடச்ச ஹையர் லோ ஃபார்மேஷன். தென் இது அனதர் ஹையர் லோ ஃபார்மேஷன். மேபி இதில் மிஸ்டேக் இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டே வாங்க. நான் ட்ராப் பண்ண அப்படி ட்ராப் பண்ணாதீங்க. மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த ஹையர் லோ ஃபார்மேஷனுக்கு அப்புறம் இது அனதர் ஹையர் லோ ஃபார்மேஷன். இதுக்கப்புறம் மார்க்கெட்டோட லாஸ்ட்டு ஹையர் லோ ஃபார்மேஷன். இதான் மார்க்கெட்டோட கரண்ட் ட்ரெண்டு புல்லிஸ் 1 hourல. அப்போ இந்த புல்லிஸ் ட்ரெண்டுக்கு இது வந்து லைக்லி டைப் 4 பேஸு ஜிஆர்ஜி. எக்ஸாக்டாக மார்க்கெட் ஒரு 1 hourோட ஜிஆர்ஜியில் இருக்குது. அதாவது இது வந்து பேஸு டைரக்ட்லி கன்வெர்ட் இன்டு டிமாண்டு, நாட் ஓபி. நோட் பண்ணிக்கணும், அதெல்லாம் நீங்கள் டவுட் கேட்கக்கூடாது என்கிட்ட ஓகேங்களா. அப்போ அந்த பிளேஸஸ் கீழே மார்க்கெட் ஸ்டில் பாடி க்ளோஸ் ஆகலை. அட் சேம் டைம் 5 minutesலையும் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டே கொடுத்த ஓபி கீழே மார்க்கெட் வரல. அப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டு நவ் புல்லிஷ் இன் லோயர் டைம் ஃப்ரேம் 5 minutes and 1 hour. ஸோ வி கோ ஃபார் பையிங் இந்த பிளேஸஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டுங்களா. இது கீழே இப்போ பாடி க்ளோஸ் ஆனால் என்ன ஆகும், மார்க்கெட்டோட ட்ரெண்டு ஆல்ரெடி புல்லிஷாக இருக்கிறதுனால இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டி மீன்ஸ் பையிங் ஆர்டர்ஸ் அதை டேக் பண்ணிட்டு சம் கன்ஃபர்மேஷன் ஆஃப் லோயர் டைம் ஃப்ரேம் 1 minute கிடச்சா கூட இங்கிருந்து மார்க்கெட் ரேலி கொடுக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா. ஏன்னா வெளிய லெவலில் எந்த விதமான பேட்டர்ன் கொடுக்காதனால. அப்போது டே சார்ட்டில் வந்து டார்க் க்ளவுட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டு. அட் சேம் டைம் இன்னும் 1 hourோட ட்ரெண்டும் 5 minute ட்ரெண்டும் பேரிஸாக கன்வெர்ட் ஆகலை. அப்போ பொசிஷனலி இது கீழே பாடி க்ளோஸ் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக ஹெட்ஜிங் பண்ணலாம். லாங் டைம் ஒரு 6 months இல்லை 1 yearோட பொசிஷன்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு ஹெட்ஜிங் தெரிஞ்சு அதை பற்றி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லிமிட் அவ்வளோதான். பட் அதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் 1 hourம் 5 minutesம் ட்ரெண்டு பேரிஸுங்கிற கண்டிஷன் கொடுக்கல. அப்போ பேரிஸ் கண்டிஷன் கொடுக்காம எப்படி நம்மளுக்கு பெரிய லெவலில் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும், கொஷின் மார்க் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ அதுக்காக வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட் இன்னுமே கீழே போவானா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அன்டில் ஜஸ்ட் ஃபாலோ த ஃப்ளோ. வேர் இஸ் அவர் ஃப்ளோ, வாட் இஸ் அவர் ஃப்ளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ளோ ட்ரெண்டு அப்பு எங்கே சப்ளைக்கு. அதான் நம்ம என்ன பண்ணுறோம், வீக்லி கோல்டு மெம்பர்ஸுக்கு செல் ஜோன் பை ஜோன் கொடுத்துட்ருவோம். அதை நோக்கியான ட்ராவல் வித் ஹெல்ப் ஆஃப் இன்ட்ராடே இம்பாக்ட் ஜோன் சில்வர் மெம்பர் கொடுக்குறத வச்சு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி இன்னுமே பார்க்கலாம். நிஃப்டி கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு கிளியர் வியூ கிடச்சிருக்கும். நம்மளோட இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது லேர்னிங்க்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மேற்கொண்டு இது மாதிரி நிறைய வீடியோ போட முடியும். ஏன்னா ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா அதுக்கான எஃபோர்ட் கொடுக்குறோம், அதுக்கான ரிவார்டு லைக் வித் கமெண்டில் வரணும். ஓகே ஓகே. இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். 5 minutes வந்து நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரி மார்னிங் லோட்ஸில் கொடுத்துருவோம் ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டி படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு அவனோட ஆல் டைம் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரிஜெக்ஷன் மந்த்லி சார்ட்டில் லாஸ்ட் மந்த் ஓகேங்களா, ரிசல்ட் மந்த்னு சொல்லலாம். இப்போது இந்த மந்த் இன்னுமே மார்க்கெட் என்ன இருக்குது, ஒரு 1 week ஆஃப் ட்ரேடிங் செஷன் இருக்குது நம்மளுக்கு. இந்த 1 week ஆஃப் ட்ரேடிங் செஷனில் பெரிய ரோல் மார்க்கெட் மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி மாறலாம் ஓகேங்களா. அப்போது இது வந்து ஒரு ப்ரீவியஸ் டேவோட மந்த்லி சார்ட்டோட ஹைக்கு லோக்கு பிட்வீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது இன்னும் ஒரு 10-15 டேஸ் கூட என்ன இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன் வந்து ஒரு பெரிய மூமெண்டம் கொடுக்காம ரிவர்ஸில் ஆகாது கரெக்டுங்களா. பேட்டர்னும் அதுக்கான பேட்டர்ன் இப்போதைக்கு மார்க்கெட் இல்லை. அப்போ இந்த ஹைக்கு லோக்கு பிட்வீனில் கூட என்ன பண்ணலாம், மார்க்கெட் கிட்டத்தட்ட
ஒரு 15-20 நாள் என்ன அதுக்கு மேலே கூட சுற்றலாம், மேலே கீழே இப்படியே கூட அடிச்சு சுற்றலாம். அதனால் மந்த்லி சார்ட்டில் ஒரு பெரிய கன்சால்டேஷன் மேபி போகிறதுக்கான சான்சஸ் கொடுக்கலாம். தென் வீக்லி சார்ட்டு, வீக்கிலாம் பெரிய லெவல் ட்ரெண்டுலாம் இல்லைங்க மார்க்கெட்டில். ஸோ இது வந்து லாஸ்ட்டு கிடச்ச ஒரு ஹையர் ஹேர்ல ஃபார்மேஷன். தட் ஹையர் ஹேர்ல ஃபார்மேஷனுக்கான ஸ்ட்ராங்கான டிமாண்டுங்கிறது இந்த ஒரு இன்சைடர். இது ஃபுல்லாக ஒரு பார்ட் ஆஃப் ஆர்டர் பேக்கை நான் மேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ இது ஃபுல்லாக லிக்விடிட்டி அப்படின்றனால மார்க்கெட் கண்டிப்பாக இங்கே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ எப்படி நம்மளோட நிஃப்டிக்கான ஒரு வீக்லி சார்ட் நம்ம பார்த்தோமோ அதே போல் தான் பேங்க் நிஃப்டி ஃபுல்லாக லிக்விட் விட்டு ஒரு 42,000 ரேஞ்சில் கிட்டத்தட்ட 10,000 பாயிண்ட்ஸு ஓகேங்களா கொடுத்து வச்சுட்டு போயிருக்கான் மார்க்கெட்டு. இங்கே வந்தால் தான் வீக்லியோட அடுத்த ஸ்ட்ராங்கான டிமாண்டே இருக்குது. ஜஸ்ட் பிலீவ் இட், அவ்வளோதான். அப்போ இங்கே வந்தால் தான் பெரிய லெவலான அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இதில் வந்து அப் ட்ரெண்டே போகாதுன்னு கேட்டிங்கன்னா 2 கேண்டில் கன்சல்டேஷன் பேஸ் ஆகிட்டு பேஸ் பிரேக் பண்ணால் மேபி போகலாம். பட் என்றைக்குமே ஒரு உயரத்துக்கு போகணுன்னா மேலே மேலே இப்படி போயிட்டே இருக்கும்போது இது கீழே வந்தால் தான் மேலே போக முடியும். அதை நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே, ஓகேவா? அதனால் கண்டிப்பாக இங்கே வரணும், அப்போ தான் மேலே போக முடியும். ஆஸ் பர் டே சார்ட்டில் இங்கே பெரிய லெவலில் பேரிஸ் பேட்டர்னும் போடலைங்க மார்க்கெட்டில். சிம்பிளாக சொல்லணும்னா ஜஸ்ட்டு கன்சால்டேஷன் ஃபேஸஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? இது ஃபுல்லாக ஒரு கன்சால்டேஷன். வீக்லி சார்ட்டில் ஆல்சோ லாஸ்ட் ஒரு 4 வீக்காகவே ஒரே ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கன்சால்டேஷனில் தான் இருக்குது. டே சார்ட்டில் ஆஸ் வெல் அஸ் கன்சால்டேஷன் தான். அப்போ இந்த பேஸ் வில் டிசைட், ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த இம்பேலன்ஸ்லாம் எடுத்தாச்சு மார்க்கெட்டு. அதனால் நோ மோர் பெண்டிங் ஆர்டர்ஸ் பிட்வீன் த ஏரியா. மினிமம் 50,000 தான் அடுத்து ஸ்ட்ராங்கான ஒரு ஏரியா. 1 ஹவர் வச்சு பார்க்கும்போது இன்னும் கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் இப்படி பார்க்கும்போது இது வந்து ஆல் டைம் ஹைனால் இமீடியட்டாக நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கேருந்து என்னோடய ஸ்ட்ரக்சரை மேக் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டு ஹையர் ஹேர்ல ஃபார்மேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் லிக்விடி ஸ்வீப் பண்ணிவிட்டு லோக்கலில் பிரேக் அவுட் தான் பண்ணியிருக்கு. அப்போ இந்த பிளேஸ் அப்படிங்கிறதே மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் ஏரியா 1 ஹவரில். அதனால் இங்கேருந்து ஒரு 5 மீட்டர் ட்ரெண்ட் உங்களுக்கு பீரியஸ் ஆனால் கூட மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆயிருங்க, சிம்பிளாக சொல்லணும்னா. அப்போ பேங்க் நிஃப்டி 1 ஹவரிலோட ட்ரெண்டுக்கான ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுட்டா ஸ்டாப் அண்ட் வித் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மேபி இங்கேருந்து கூட என்ன பண்ணலாம், மார்க்கெட் வில் பூம் அன்டில் 51,000 நியரஸ்ட் ப்ளேஸில், ஓகேங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டியோட பேட்டர்ன்ஸு. மேபி அப்படி டேரெக்டாக இங்கே வராமல் இங்கே வந்துருச்சுன்னா இது ஃபுல்லாக ஃபிக்யூட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே போகும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் டார்கெட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதான் பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ரக்சர்ஸ், ஓகேங்களா? அப்போ பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் டிமாண்ட் நியரஸ்ட் ப்ளேஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங் டிமாண்டு, இது ஒரு ஸ்ட்ராங் சப்ளை. பிட்வீன் இதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, ஃபுல் ஆஃப் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ மேலே கீழே போகிறதுக்கு அப்புறம் நம்ம எந்த டைரெக்ஷனுக்கு போகலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கிடலாம், ஓகேங்களா? இப்படியாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா டேப் பண்ணோம்ல, டேப் பண்ணால் நம்மளுக்கு தெரியும். சப்ளை ஃபஸ்ட்டு டேப் பண்ணால் டிமாண்ட் டேப் பண்ணால் அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஆனால் 1 ஹவர் வந்து நம்மளுக்கு நிஃப்டிக்கு பெரிய லெவலில் பேட்டர்ன்லாம் இல்லை, கரெக்டுங்களா? ட்ரெண்டே என்ன பெருசாக இருக்குது. பட் இது வந்து ஒரு பக்கமான பேட்டர்ன் போட்டிருக்கு. நிஃப்டி வந்து பெருசாக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் கேட்டிங்கன்னா டிட்டோவாக தான் இருக்க போகுது கண்டிப்பாக. அதனால் நம்ம நிஃப்டி பெருசாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படி நிஃப்டி பார்க்கணுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நிஃப்டி வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஈவினிங் வந்து நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் சில்வர் மெம்பரில் நம்ம வீடியோ கொடுப்போம், சேர்த்து வீடியோ கொடுத்துடலாம். ஏன்னாப்பா சில்வர் கோல்டு மெம்பர் பேசிட்டு அது எங்கேப்பா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, தமிழ் ஷாக் யூடியூப் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இந்த ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா 89,299 இருக்கும். இந்த 89 அப்படிங்கிறது மார்னிங் இன்ட்ராடே லெவல்ஸு. இங்கே வந்து இங்கே போய் நீங்கள் பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் அப்படிங்கிற டிப்ஸ் இருக்காது. மார்க்கெட்டை எப்படி செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெய்லி இன்ட்ராடேக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கும். இது விருப்பம் இருக்கவங்க தான் நீங்கள் பண்ணணும், ஏன்னா கண்டிப்பாக டிப்ஸ் கிடையாது, ஓகேங்களா? அப்போ 299 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சம் ஸ்விங் ஸ்டாக்கோட செலெக்ஷன் வீடியோ, தென் வீக்லியோட பை செல் சினாரியோ. இதெல்லாமே வந்து கால் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இருக்கும். அதனால் வேணுங்கிறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.